மே மாதங்களில் ஐவிஎஃப் சென்டர்களில் கொஞ்சம் கம்மியாக தான் சைக்கிள் பண்ணுவாங்க. ஐவிஎஃப் சைக்கிள்ஸே கொஞ்சம் குறைவாக இருக்கும். பொதுவாக வெப்பநிலை அதிகரிக்கும் போது விந்துப்பையினுடைய வெப்பமும் அதிகரித்து விந்தணுக்களுடைய உற்பத்தி குறையும். பாலியல் உறவுகள் பொறுத்த வரைக்கும் கோடைன்றது இந்த வெப்பம், ஒரு புழுக்கம், இதெல்லாம் அந்த பாலியல் ஆர்வத்தை குறைக்கும். கீழ்த்தட்டாக இருக்கிறவங்க மட்டும், அந்த வசதி இல்லாதவர்கள் அந்த வெப்பத்தை தகிக்கக்கூடிய வெப்பம் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். வணக்கம். கோடை காலத்தில் தாம்பத்திய உறவு மற்றும் குழந்தையின்மையில் என்னென்ன மாற்றங்கள் வரும்? பல்வேறு ஆய்வுகள் நடந்திருக்கு. குழந்தையின்மை பொறுத்த வரைக்கும், கருத்தரித்தல் பொறுத்த வரைக்கும் குறைவாக இருக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, விந்துப்பைகள் உடல் சூட்டை விட 2 டிகிரி கம்மியாக இருக்கணும். உடல் சூடு 37 டிகிரி சென்டிகிரேடு, விந்துப்பைகள் 35 டிகிரி இருக்கணும். பொதுவாக வெப்பநிலை அதிகரிக்கும் போது விந்துப்பையினுடைய வெப்பமும் அதிகரித்து விந்தணுக்களுடைய உற்பத்தி குறையும். ஒன்று. இரண்டாவது, டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்கிறோம். சோதனை குழாய் குழந்தை அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது சுற்றுச்சூழல் வெப்பம் அதிகமாக இருக்கும்போது கருத்தரிக்கிற தன்மை கொஞ்சம் குறையக்கூடும். இதெல்லாம் வச்சு உலகமெங்குமே பல்வேறு ஆய்வுகள்லையும் இந்த கோடை காலத்தில் கருத்தரித்தல் குறைவாக இருக்கு, மற்ற 4 சீசன்ஸ் எடுக்கும்போது கோடை குறைவாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. குளிர்காலத்தில் அதிகமாக இருக்கு, கருத்தரித்தல் அதிகமாக இருக்கு. பாலியல் உறவுகள் பொறுத்த வரைக்கும் கோடைன்றது இந்த வெப்பம், ஒரு புழுக்கம், இதெல்லாம் கொஞ்சம் அந்த பாலியல் ஆர்வத்தை குறைக்கும். ஒரு குளிர் செக்ஸ் ஆர்வத்தை அதிகப்படுத்தும். இதெல்லாம் நமக்கு இயல்பாக தெரிந்த விஷயம்தான். இதுலேயும் நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. கோடை காலத்தில் பாலியல் ஆர்வம் இப்போ இயல்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட நடுத்தர வர்க்கம், மேல்தட்டு எல்லாருமே ஏசி யூஸ் பண்ணுறாங்க. தட்பவெப்பநிலையை நம்ம ரூமில் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படிதான் இருக்காங்க. ஒரு கீழ்த்தட்டாக இருக்கிறவங்க மட்டும், அந்த வசதி இல்லாதவர்கள் அந்த வெப்பத்தை தகிக்கக்கூடிய வெப்பம் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். மற்றபடி பெரும்பாலானவர்கள் ஏசி எல்லாம் இருக்கிறதுனால இப்போ அந்த பிரச்சனைகள் பெருமளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கு. தாம்பத்திய உறவு இயல்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஆய்வுகள் பண்ணல. ஏசி இந்த விஷயங்கள்லாம் உள்ள வந்த பிறகு பாலியல் மாற்றங்கள் என்ன வந்திருக்குன்னு இன்னும் அந்த மாதிரியான தரவுகள் எதுவும் வரல. கருத்தரிக்கும் வாய்ப்பு குறைவு என்பதை பல ஆய்வுகள் நிரூபிச்சிருக்காங்க. உலகமெங்கும் இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தரவுகளும் கூட. அதனால சில நேரங்களில் ரொம்ப மிதமிஞ்சி வெப்பமாக இருக்கக்கூடிய மே மாதங்களில் ஐவிஎஃப் சென்டர்களில் கொஞ்சம் கம்மியாக தான் சைக்கிள் பண்ணுவாங்க. ஐவிஎஃப் சைக்கிள்ஸே கொஞ்சம் குறைவாக இருக்கும். மற்ற மாதங்கள்ல எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். கோடை நம்ம வாழ்க்கையை பர்சனலாக, குழந்தையின்மை மற்றும் பாலியல் வாழ்க்கையை நேரடியாக ஓரளவுக்கு பாதிக்குதுன்றதுதான் உண்மை. திரும்ப திரும்ப நிறைய முறை, ஒரு நாளைக்கு 2 முறை குளிக்கிறது, நிறைய தண்ணீர் பருகுவது, முடிஞ்சா ஏசி போன்ற குளிரூட்டப்பட்ட அறைகள், இதெல்லாம் கம்ஃபர்ட் அதிகமாகும். நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனை அதிகமாக்கக்கூடியதாக இருக்கும். பெரிய அளவுக்கு மாற்றங்கள், தகிக்கும் வெயிலிருந்து நம்மளை பாதுகாக்கவும் உதவும். வணக்கம்.